Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல chapter specific guideline chapter 2 neoplasmத்தோட final part பார்க்க போறோம். L to T வரைக்கும் இருக்கிற guidelines எல்லாமே பார்க்க போறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Medical Coding Only YouTube channel subscribe பண்ணாட்டி please do subscribe and support. Alright, so இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா K வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ வந்து L2 இந்த T இந்த லாஸ்ட் கைட்லைன் வரைக்குமே வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ பார்க்க போறது L sequencing of neoplasm codes. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டயக்னோசிஸ் PDX-ஆ வந்து இந்த கேன்சர் கோடை கொடுப்போம், ஆர்எல்ஸ் எப்போ வந்து SDX-ஆ கொடுப்போம், அந்த மாதிரி கேசஸ்லாம் கொஞ்சம் கொடுத்து அதுக்குரிய கைட்லைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கைட்லைன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரைமரி மெலிக்னன்சி. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறதே பிரைமரி மெலிக்னன்சியை ட்ரீட் பண்ணுறதுக்காக அப்படின்னா இந்த பிரைமரி மெலிக்னன்சி தான் நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் PDX-ஆ கொடுக்கணும். ஃபாலோட் பை வேற அவங்களுக்கு ஏதாவது மெட்டாஸ்டாட்டிக் சைட் இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி மெலிக்னன்சி சைட்ஸை வந்து நீங்க SDX-ஆ நெக்ஸ்ட் செகண்டரியா கொடுக்கணும், அடிஷ்னலா கொடுக்கணும் அப்படின்னு இந்த கைட்லைன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீக்வன்சிங் கைட்லைன்லேயே அந்த LCDஸ்லேயே வந்து ரெண்டாவது பார்க்க போகிற கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செகண்டரி மெலிக்னன்சி. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறதே வந்து பிரைமரி மெலிக்னன்சி வித் மெட்டாஸ்டாசிஸோட அட்மிட் ஆகுறாங்க. அதாவது பிரைமரி மெலிக்னன்சி அண்ட் ஆல்சோ செகண்டரி மெலிக்னன்சியும் இருக்குது, அது ரெண்டுக்கும் சேர்த்து தான் அட்மிட் ஆகுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்டரி மெலிக்னன்சி சைட்டுக்கு தான் போகுது, அந்த மெட்டாஸ்டாட்டிக் சைட்டுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த மெட்டாஸ்டாட்டிக் சைட்டான செகண்டரி மெலிக்னன்சியை தான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் பிரின்சிபல் டயக்னோசிஸா நம்ம கோட் பண்ணணும். ஃபாலோட் பை அந்த பிரைமரி மெலிக்னன்சி சைட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து SDX-ஆ அடிஷ்னல் கோடா நம்ம கொடுக்கணும். இந்த கைட்லைன்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன்காகவும் தான் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெலிக்னன்சி அண்ட் ஆல்சோ செகண்டரி மெலிக்னன்சி. ரெண்டுக்கு அட்மிட் ஆனாலுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் இந்த மெயினாக ஃபார் செகண்டரி மெலிக்னன்சி தான். ஸோ அந்த ரீசன்னால தான் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே வந்து இந்த செகண்டரி மெலிக்னன்சி சைட்டுக்கு இருக்கிறதுனால அதை ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரைமரி மெலிக்னன்சியை வந்து அடிஷ்னலாக கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா பார்க்க போற நியோபிளாசம் சீக்வன்சிங் கைட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலிக்னன்ட் நியோபிளாசம் இன் அ பிரெக்னன்ட் பேஷண்ட். ஓகேங்களா, இப்போ பிரெக்னன்ட் பேஷண்ட் ஆர் டெலிவரி பேஷண்ட் இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டம் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த OCDs கோடு O9A.1 மெலிக்னன்ட் நியோபிளாசம் காம்ப்ளிகேட்டிங் பிரெக்னன்சி சைல்ட்பர்த் அண்ட் த பியூர்பேரியம், இந்த சீரீஸ்ல வர கோடை ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்களுக்கு சாப்டர் 2ல இருந்து நியோபிளாசம்ல இருந்து என்ன கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சைட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அடிஷ்னல் கோட் வந்து நம்ம கோட் பண்ணுவோம். எப்பயுமே OB நியூபி கேசஸை பொறுத்த வரைக்குமே மேக்சிமம் இந்த OCDs கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அது கூட அசோசியேட்டடான வேற சாப்டர் ஸ்பெசிஃபிக்ல இருந்து நம்ம கோட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த கோட்ஸை நம்ம கொடுப்போம். இதே நியூபார்ன் கேஸா இருக்கும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியூபார்ன் சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து PCDS கோடோ QCDS கோடோ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா அடிஷ்னலா வேற நார்மல் சாப்டர்ல இருந்து நம்ம கோட்ஸ் வந்து கொடுப்போம் தேவைப்படுறப்ப. ஸோ ஃபோர்த்தா பார்க்க போது அதாவது சீக்வன்சிங் கைட்லைன்ல நெக்ஸ்டா பார்க்க போகிறது என்கவுண்டர் ஃபார் காம்ப்ளிகேஷன் அசோசியேட்டட் வித் நியோபிளாசம். அதாவது என்னன்னா இப்போ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறது கேன்சரோட காம்ப்ளிகேஷன்னால அப்படின்னா, அதாவது நியோபிளாசத்தினால் ஏற்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷனுக்காக பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்க, அந்த காம்ப்ளிகேஷனுக்காக தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் தான் அந்த காம்ப்ளிகேஷனை கொடுக்கணும், ஃபாலோட் பை இந்த நியோபிளாசம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த டீஹைட்ரேஷன் கேஸும் அனிமியா கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளிகேஷனுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இப்போ எப்படி சீக்வன்சிங்க்கு 1 2 3 4ன்னு இருக்கு, அதே மாதிரிக்கு காம்ப்ளிகேஷனுக்காகவே கொஞ்சம் கைட்லைன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ ஆல்சோ இங்கேயும் வந்து சீக்வன்சிங் வரதுனால இங்கேயும் கொடுத்துருக்காங்க போல. அகெயின் இப்போ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறது வந்து டீஹைட்ரேஷன், அந்த டீஹைட்ரேஷன் வந்து மெலிக்னன்ட் நியோபிளாசத்தினால வந்தது, அதோட காம்ப்ளிகேஷன் இந்த டீஹைட்ரேஷன்.
ட்ரீட்மெண்ட்டும் வந்து டீஹைட்ரேஷனுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் அந்த டீஹைட்ரேஷன் கொடுத்துடணும். இந்த காம்ப்ளிகேஷன் கைட்லைனுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அது வந்து அனீமியா. ஈவன் தோ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறது வந்து அனிமியாக்காகவும் அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் அனிமியாவாக இருந்தாலுமே கூட அனிமியாவை தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க, அனிமியாவுக்காக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அனிமியா அசோசியேட்டட் வித் மெலிக்னன்சி அப்படின்னு வரப்போ இந்த கேஸில் வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக வந்து நம்ம கேன்சரை தான் கொடுக்கணும், அனிமியா வந்து செகண்டரியாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்தா பார்க்க போற கைட்லைன் வந்து காம்ப்ளிகேஷன் ஃப்ரம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ நியோபிளாசம். அதாவது இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சருக்காக வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சருக்காக பண்ண சர்ஜரி மூலமா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன் கோட தான் ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா வந்து நியோபிளாசம் வந்து அக்யூட் கோடா அதாவது கரண்ட் கோடா நியோபிளாசம் கோட் பண்றதும் ஹிஸ்டரி கோடா கோட் பண்றதும் வந்து நீங்க கைட்லைன் அப்ளை பண்ணி கரண்ட் அண்ட் ஹிஸ்டரி கைட்லைன் இருக்கு, அதை அப்ளை பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அக்யூட்டா பேஷண்ட்க்கு ஸ்டில் கேன்சர் இருந்துச்சுன்னா அந்த கேன்சரை கோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பர்சனல் ஹிஸ்டரி கோட வந்து கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் 3 லைன்ல சொல்றாங்க. இது எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படிங்கும்போது அந்த பிரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பிரஸ்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதனால ஏதாவது பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த காம்ப்ளிகேஷன் கோட வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸா கோட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து ஆக்டிவா இருக்கா இல்ல வந்து குணமாயிருச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டில் அந்த பிரஸ்ட் கேன்சருக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து கரண்ட் கேன்சரா வந்து நார்மல் சி சீரிஸ் கோடு நியோபிளாசம் சாப்டர் 2ல இருந்து நம்ம கோடு கொடுப்போம். அப்படி இல்லை எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டா வந்து எந்தவித ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாம ஃபுல்லா இராடிகேட் ஆயிருச்சு அப்படின்னா பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் அப்படின்ற ஒரு கோட் கொடுப்போம். அதனாலதான் வந்து நீங்க இந்த காம்ப்ளிகேஷனை கோட் பண்ணிட்டு கேன்சர் வந்து கரண்டா இருக்கா ஹிஸ்டரி கேன்சரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்தா பார்க்க போற கைட்லைன் பேத்தாலஜிக் ஃப்ராக்சர் டியூ டு அ நியோபிளாசம். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ராமா நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால ஒரு ஃப்ராக்சர் வந்திருக்கு அப்படின்னா அது ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு டிசீஸ் ப்ராசஸ் இந்த மெலிக்னன்சி நியோபிளாசத்தினால இவங்களுக்கு வந்து கேன்சர்னால இந்த ஃப்ராக்சர் வந்ததுனால இதை வந்து பேத்தாலஜிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுலயே வந்து ஒரு 2 கேசஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கேன்சரை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுக்கறதா இல்ல பெத்தாலஜிக்கல் ஃப்ராக்சரை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுக்கறதா அப்படிங்கிறதே வந்து முடிவு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பேஷண்ட் வந்து என்கவுண்டர் ஆகிறதே வந்து ஃப்ராக்சர், அந்த ஃப்ராக்சர் வந்து டியூ டு நியோபிளாசம் அதாவது பெத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் ஆயிடுதா. இப்போ இந்த கேஸ்ல ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ராக்சருக்காக தான் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா M84.5 pathological fracture in neoplastic disease இந்த கோட ஃபர்ஸ்ட் லிஸ்டட் கோட பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுத்துட்டு ஃபாலோட் பை அடிஷ்னலா எஸ்ஜெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியோபிளாசம் கேன்சர் கோட வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே கேஸ்ல வந்து ஃபோக்கஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கு தான் ஃபோக்கஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் போயிருக்கு அப்படின்னா அந்த டைமிங்ல வந்து நம்ம நியோபிளாசம் அந்த கேன்சர் கோட ஃபர்ஸ்டா கொடுத்துட்டு ஃபாலோட் பை இந்த M84.5 பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சரை கூட வந்து நம்ம அடிஷ்னலா கோட் பண்ணிக்கணும். ஸோ இதுல மெயினா வந்து டிசைடிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் டியூ டு நியோபிளாசம் அப்படின்னு இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் பாருங்க ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் இன் நியோபிளாஸ்டிக் டிசீஸை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸா கோட் பண்ணிடுவோம். நியோபிளாசத்துக்கு ஒரு வேலை போயிருக்கு அப்படின்னா நம்ம கேன்சர் கோட வந்து ஃபர்ஸ்டா நம்ம கோட் பண்ணிடுவோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஆனா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேத்தாலஜி ஃப்ராக்சர் அப்படின்னாவே அந்த M84.5 அதை தான் வந்து பிரின்சிபல் கோடா வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ராக்சருக்காக தான் அட்மிட் ஆவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்வியஸா வந்து ஃப்ராக்சருக்கு தான் மெயினா பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து இதுதான் கைட்லைன். இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கைட்லைன் அப்ளை பண்ணி நீங்க வந்து சொல்லிக்கலாம் ஆன்சர். சீக்வன்சிங் கைட்லைன் வந்து முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்க்க போற இந்த கரண்ட் மெலிக்னன்சி வர்சஸ் பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் மெலிக்னன்சி இதுவுமே வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வரும். எப்போ வந்து ஹிஸ்டரியா கோட் பண்ணுவீங்க, எப்போ வந்து கரண்ட் ஆக்டிவ் அக்யூட் மெலிக்னன்சியா கோட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதையுமே நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. எப்ப வந்து எது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேன்சரை வந்து கரண்ட் கேன்சரா, அக்யூட் கேன்சரா கோட் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் போற வரைக்கும் அத வந்து நம்ம அக்யூட் கேன்சர், கரண்ட் கேன்சரா தான் நம்ம கோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாடி பார்ட்ட வந்து கேன்சர் இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் பாடி பார்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எக்ஸைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபர்தரா ஏதாவது ட்ரீட்மெண்ட் லைக் மேபி அடிஷனல் சர்ஜரி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த மெலிக்னன்சிக்கு. அந்த மாரியோ இல்ல ரேடியேஷன் தெரப்பி, இல்ல கீமோதெரப்பி அந்த மாரி வந்து ஏதாவது குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து ஈவன் தோ அந்த கேன்சர் பார்ட்ட ரிமூவ் பண்ணாலுமே அது அக்யூட் கேன்சர், கரண்ட் கேன்சரா தான் நம்ம கோட் பண்ணணும். ஓகே. ஹிஸ்டரியா நம்ம வந்து கோட் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதான் அந்த கேன்சர் இருக்கிற பாடி பார்ட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து அத ஹிஸ்டரியா கோட் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அந்த கேன்சருக்கு போற வரைக்கும் அத வந்து கரண்ட் கேன்சரா தான் நம்ம கோட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே. இப்ப என்ன பார்த்தோம்? இப்ப வந்து அந்த கேன்சர் இருக்கிற சைட்ட வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பட் ரிமூவ் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் இன்னும் போயிட்டே இருந்துச்சுன்னா, கரண்ட்டா கோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி தான் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்ல. அப்படிங்கும்பொழுது அத ஹிஸ்டரி கோடா கோட் பண்ணிருவோம். ஸோ இவ்ளோதான். இதுல வந்து ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ்லி எக்ஸைஸ்டு அதாவது என்னன்னா, அந்த மெலிக்னன்சி இருக்கிற சைட்ட வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க, எராடிகேட் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் நோ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். எந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த மெலிக்னன்சிக்காக குடுக்கல, இல்ல. ஓகேங்களா? அதே மாரி நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி எக்ஸிஸ்டிங் பிரைமரி மெலிக்னன்சி. அந்த பர்ட்டிகுலர் சைட்ல வந்து எந்தவித எக்ஸிஸ்டிங் பிரைமரி மெலிக்னன்சிக்குரிய எவிடன்ஸும் இல்ல அப்படிங்கும் பொழுது நம்ம பர்சனல் ஹிஸ்டரி கோட் வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரீட்மெண்ட் போற வரைக்கும் கரண்ட் கேன்சர். ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்ல அப்படிங்கும் பொழுது அத வந்து ஹிஸ்டரி கேன்சரா குடுப்போம். இது வந்து அந்த கேன்சர ரிமூவ் பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணாட்டினாலும் சரி. இதுதான் கான்செப்ட். ஆல்ரைட். இந்த 3 பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப வந்து எந்த சீரிஸ்ல இருந்து பிரைமரி கேன்சர் கோட் பண்ணலாம், எந்த சீரிஸ்ல இருந்து போத் பிரைமரி அண்ட் செகண்டரி சீரிஸ் கோட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணவோ, இது பண்ணவோ தேவை கிடையாது. கோட் புக்ல வந்து நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கரெக்ட்டான கோட்ஸ் வந்து கிடைச்சிரும். Next guideline in leukemia, multiple myeloma, and malignant plasma cell neoplasms in remission versus personal history. ஒன்றும் இல்லை, எப்போ வந்து இந்த லியூக்கிமியா, மல்டிபிள் மைலோமா இதுக்கெல்லாம் வந்து இன் ரிமிஷன்னு கோட் பண்ணுவோம், எப்போ பர்சனல் ஹிஸ்ட்ரின்னு கோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இந்த கைட்லைன். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஃபிசிஷியன் வந்து இன் ரிமிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம இன் ரிமிஷன் கோட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற கோட் கொடுத்துருவோம். இதுல வந்து நமக்கு கிளாரிட்டி தெரியல, இன் ரிமிஷனா இல்லை பர்சனல் ஹிஸ்ட்ரியான்னு தெரியல அப்படின்னா ஃபிசிஷியன்ட்ட வந்து நம்ம query கேட்கணும். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்க்க போற இந்த OPQ, aftercare following surgery for neoplasm, follow-up care for complete treatment of a neoplasm, prophylactic organ removal for prevention of malignancy. இதெல்லாம் வந்து சாப்டர் 21ல டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து இப்போதைக்கு சாப்டர் 21ல இருக்கிறத போய் நம்ம பார்க்கறது இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர்ஸ் முடிச்சுட்டு 21 வரும்பொழுது அது கூட இது வந்து சேர்த்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கைட்லைன் என்னன்னா, மெலிக்னன்ட் நியோபிளாசம் அசோசியேட்டட் வித் டிரான்ஸ்பிளான்டட் ஆர்கன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அதாவது இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கனில் வந்து நியோபிளாசம் இருக்கு, கேன்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் காம்ப்ளிகேஷனாக கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ், பிரின்சிபல் டயக்னோசிஸா T86 அந்த சீரீஸ்ல இருந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ அந்த கோட ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா C80.2 malignant neoplasm associated with transplanted organ அந்த கோட கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்பெசிபிக் malignancy சைட் அந்த கோட வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் கைட்லைன் பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் இம்ப்ளான்ட் அசோசியேட்டட் அனாப்ளாஸ்டிக் லார்ஜ் செல்ஸ் லிம்ஃபோமா. இது எப்படி கோட் பண்ணோம்னா, யூஸ்வலாக வந்து இப்போ பிரஸ்ட் இம்ப்ளான்ட் கூட இது அசோசியேட் ஆயிருக்குது இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, அதனால காம்ப்ளிகேஷன் கூட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. யூஸ்வலாகவே இந்த அனாப்ளாஸ்டிக் லார்ஜ் செல் லிம்ஃபோமா வந்து இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் கூட யூஸ்வலாகவே அசோசியேட் ஆகி அதனால இது வரக்கூடிய ஒன்று தான். அதனால வந்து நம்ம காம்ப்ளிகேஷன் கோட் பண்ணாதீங்க. நார்மலாக C84.7A
அனாப்ளாஸ்டிக் லார்ஜ் செல் லிம்போமா அந்த கோடை வந்து நீங்க கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்கம் இது வந்து ஒன்னோட ஒன்றும் தொடர்புடையது, ஒன்னோட ஒன்றும் அசோசியேட் ஆகி கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ரீசனால தான் நம்மள வந்து காம்ப்ளிகேஷன் கோட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கைட்லைன் ஆஃப் நியூப்ளாசம் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெலிக்னன்ட் நியூப்ளாசம் ஆஃப் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. அதாவது இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து லிம்ஃபாய்டு டிஷ்யூ மெலிக்னன்ட் நியூப்ளாசம் இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து லிம்ஃப் நோடை தாண்டி வேற ஏதாவது ஆர்கனுக்கு மெட்டாஸ்டாசிஸ் ஆகி போச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமிங்ல போய் அந்த மெட்டாஸ்டாசிஸ் ஆகி ஒரு ஆர்கனுக்கு ஒரு சைட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா லிம்ஃப் நோடை தவிர, அதை வந்து நம்ம வந்து செகண்டரி மெலிக்னன்ட் நியூப்ளாசம் ஆஃப் தட் பர்டிகுலர் சைட் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலா என்ன கோடு கொடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா நோடல் ஆர் சாலிட் ஆர்கன் சைட் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு வருது. அந்த கோடு கொடுக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ மெட்டாஸ்டாசிஸ் ஆஃப் டிஃப்யூஸ் லார்ஜ் பீசல் லிம்போமா வந்து லங்குக்கோ பிரெயினுக்கோ இல்ல அட்ரினல் கிளாண்டுக்கோ போகும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, செகண்டரி மெலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் லங் அப்படின்னு கோடோ ஆர் பிரெயின் ஆர் செகண்டரி மெலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட் அந்த மாதிரி கோட்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு மூவ் ஆகி போச்சுனாவே அந்த மூவ் ஆகி போற அந்த சைட்டை வந்து நம்ம செகண்டரி அந்த மூவ் ஆகி ஒரு சைட்டுக்கு போய் சேர்ந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து செகண்டரி நியோபிளாசம் அப்படின்னு கோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எதுவுமே இங்கே அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ லிம்ஃபாய்டு டிஷ்யூ நியோபிளாசம். அதனால லிம்ஃபாய்டு டிஷ்யூனா மேக்ஸிமம் லிம்ஃப் நோடு தாண்டி போகுதுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நோடல் ஆர் சாலிட் ஆர்கன் சைட் அப்படிங்கிற கோட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன கோடு கொடுப்போம்னா C83.39 டிஃப்யூஸ் லார்ஜ் பீசல் லிம்போமா எக்ஸ்ட்ரானோடல் ஆன் அண்ட் சாலிட் ஆர்கன் சைட். ஸோ இந்த கோடு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸாம்பிளை வந்து நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இப்போ மெட்டாஸ்டாசிஸ் ஆஃப் அ டிஃப்யூஸ் லார்ஜ் பீசல் லிம்போமா லங்குக்கோ பிரெயினுக்கோ அட்ரினல் கிளாண்டுக்கோ இப்போ மெட்டாஸ்டாசிஸ் ஆகி போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து லிம்ஃப் நோட் கிடையாது, இதெல்லாம் வந்து பர்டிகுலர் ஆர்கன்ஸ் சைட்டு, வேற ஒரு சைட்டு பாடி பார்ட், ஸோ வேற ஆர்கனுக்கு போகுது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம செகண்டரி அப்படின்னு நினச்சி கோட் பண்ணாம C83.39 டிஃப்யூஸ் லார்ஜ் பீசல் லிம்போமா எக்ஸ்ட்ரானோடல் ஆர் சாலிட் ஆர்கன் சைட் அப்படின்ற இந்த கோட் சீரீஸ்ல இருந்து நம்ம கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 3 கைட்லைன்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.